வாஷினி, எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் 2 பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம். யாருக்குமே எதுவுமே தெரியாது. உண்மை தெரியாமல் எல்லாரும் நிறையா பேச வேண்டாம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான். இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. நானுமே பார்த்தேன் நிறைய வீடியோ, அந்த பொண்ணு தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுற மாதிரி நிறைய வீடியோ பார்த்தேன். அண்ட் கமெண்ட்லேயும் நிறைய பார்த்தேன். ஸோ ஒன்று தான் சொல்லணும்னு தோணுது. தப்பு வந்து யார் மேலே நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. ஏன்னா இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நமக்கு தெரியல. கவின் அவங்க விஷயம் வந்து ஒரு 2 நாள் தான் நமக்கு தெரியும். ஏன்னா அவங்கள அந்த சம்பவம் அதுக்கப்புறமா தான் நமக்கு தெரியும். அந்த பொண்ணுக்கு வந்து 15 வருஷமாக தெரியும். 15 வருஷமாக லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவ்வளோ புரிதல் இல்லாமையா அவங்க லவ் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ க்ளோஸாக இருக்காங்க. அப்புறம் அந்த பொண்ணு வந்து நான் கவினை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோ வந்துச்சு, நானுமே பார்த்தேன். அது அந்த பொண்ணு வாயால் அந்த பொண்ணு சொல்லிச்சா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏதோ 2-3 பேர் சொன்னாங்கன்றதுனால எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ முதல்ல வந்து என்ன விஷயன்றது டீட்டெயிலாக தெரியாமல் நம்ம யாருமே எதுவுமே பேசக்கூடாது. அதுக்குன்னு சுஜித்ன்றவங்க வந்து கவினை வந்து கொலை பண்ணது வந்து நான் கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை. அது வந்து அவங்கக்கிட்ட தான் கேட்கணும். சுஜித் அவங்கக்கிட்ட தான் கேட்கணும் அவன் ஏன் அதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவங்க அப்பா அம்மாவுக்கு இதில் இன்வால்வ்டா அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டுமா தெரியும். மற்றபடி நம்ம பப்ளிக் யாருக்குமே தெரியாது. அதுக்காக நம்ம வந்து அந்த பொண்ணை வந்து நிறைய வீடியோ க்ரியேட் பண்ணி போகிறது அதெல்லாம் பண்ணாதீங்க. இவ்வளோ ஒரு பொண்ணு தான். ஸோ அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ்லாம் எல்லாமே கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஸோ இப்படிலாம் போட்டு அந்த பொண்ணை வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணி இப்போ நான் அவங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது கரெக்டாக. ஸோ அதையுமே அவங்க பார்க்கணும். அதையும் பாருங்கள் கொஞ்சம். கவின்ன்றவங்க இறந்தது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கோ, எவ்வளோ கோவம் வருதோ அதை விட டபுள் மடங்கு இல்லை, ட்ரிபிள் மடங்கு கூட அந்த பொண்ணுக்கு கோவம் இருக்கும், வருத்தம் இருக்கும். ஸோ அதை வெளியே காமிச்சிக்காம கூட இருக்கலாம். அவங்க நிலமையிலேருந்து யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோ போடாதீங்க. அந்த பொண்ணுக்கும் மனசு இருக்குது, ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதையும் கொஞ்சம் பாருங்கள். ஸோ எதுவுமே தெரியாமல் நம்ம வந்து எதுவும் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். அந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த பையனை லவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால அந்த பொண்ணு நினச்சிருந்தா அந்த பையனை எப்போ பிரேக்கப் பண்ணியிருக்கலாம். 15 வருஷமாக லவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ 15 வருஷமாக ஒருத்தவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படிங்க ட்ரூ லவ் இல்லாமல் ஆகிடும். ஸோ பேசுகிறத கொஞ்சம் யோசித்து பேசுங்க.